என்ன பண்ணியாச்சு? அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ இஸ்ரவேலுடைய சகல மூப்பர்களையும் இஸ்ரவேலுடைய சகல ஜனங்களையும் கூப்பிட்டு என்ன பண்றாங்க? சீட்டு போட சொல்றாங்க. சீட்டு எந்த எந்த கோத்திரத்துக்கு விழுது? அப்ப சீட்டுக்கு பின்னாடி யார் இருக்கா? சீட்டு போடுறது தெரியுதா? எல்லா கோத்திரத்து பேரையும் எழுதி என்ன பண்ணுவாங்க? அந்த பழக்கம் அங்க இருந்திருக்கு. சீட்டை போடுறாங்க. இது இன்னொரு அப்போஸ்தலர் புஸ்தகத்துல எங்க படிக்கணும்? இதே சீட்டு போடுறது சொல்லுங்க. அப்போஸ்தலர் புத்தகத்துல சீஷர்களை யூதாஸ் கோரியாத்தினுடைய இடத்துக்கு சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? கரெக்டா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்போ 21 வசனம் படிங்க. 1 சாமுவேல் 10:21. இங்க பாருங்க, இந்த மகா பெரிய ரகசியம் உங்களுக்கு என்ன? அது இன்னைக்கு அறிவிக்கப்படுது. நீங்கள் அழைக்கப்படுவதோ, நீங்கள் ஒரு இடத்துல உங்களுடைய அலுவலகத்துல வந்து இந்த காரியம் இனிமே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுவது, உங்கள் மீது விழுகிற அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அது எதர்ச்சியான வெளிச்சம் என்ன இல்ல. ஏன்னா 9வது அதிகாரத்துல 10:1 அபிஷேகிக்கப்பட்ட சவுல் இப்ப எல்லாருக்கு முன்பாகவும் வந்து சீட்டை காமனா போடுறாங்க. சீட்ல சீட்டுன்னா என்ன அர்த்தம்? 12 கோத்திரம்னா 12 கோத்திரம் பேர் இருக்கும். அதுல கரெக்டா எது வருது? பெஞ்சமின் வருது. இப்ப திருப்பி பெஞ்சமின் கோத்திரத்துல உள்ள அந்த யார் மேல உழுது? அது மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதுல கீசின் குமாரனாகிய சவுலின் மீதும் திருப்பி என்ன பண்ணுது? சீட்டு எத்தனை தடவை கரெக்டா உழுது? பெஞ்சமின்ல 12ல 1 விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 1ல இது எத்தனை குடும்பம் இருந்துச்சு? எக்கச்சக்க குடும்பம் இருக்கும். அந்த எல்லா குடும்பத்திலும் மாத்திரி குடும்பத்துல விழுது. அதுக்கப்புறம் கீசின் குடும்பத்துல விழுது. அதுக்கப்புறம் சவுலின் மேல விழுது. இப்போ God is a God of probabilities அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 பேர் சீட்டு இருக்குன்னா அதுல கரெக்டா கர்த்தர் யாரை தூக்குறாரோ அவங்களை என்ன பண்றாரு? தூக்குறாரு. நீங்க நம்ம சாட்சியில கேட்ட மாதிரி தொடர்ந்து யாரை கூப்பிடுறாங்க? ஒரு சகோதரி பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எல்லா குரூப்லயும் அனௌன்ஸ் பண்ணப்படுது. ஏய் யாரு எங்க